நம்ம ஆண் வர்க்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னுமே வருவாங்க. இதுக்கு எதுக்கு முன்னால் வந்து உட்காந்துருக்கா தெரியுமா? வீட்டில் இருந்தால் திடீர்னு சோறு ஓடு குழம்பு ஊற்றுன்னு சொல்லுவாங்க. நம்ம 8:30 மணி 9 மணிக்கெலாம் போய் இடத்த பிடிக்கிற மாதிரி போயிட்டோம்னா ஒரு வேளை விருந்தாளி வரமாட்டேன் அப்படின்னு பண்ணி நீங்கள் வந்திருப்பீங்க. நம்ம ஆண் வர்க்கம்லாம் இன்னுமே தான் சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொள்ளைக்காடுகளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிற ரசனையே வேறு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நீங்கள்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆளும் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சுருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையாக நாடகம் சிறந்திருப்பமாக இருக்கும். ஏன்னா உங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் வந்திருக்கோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. இப்படி சிரிச்சோம்னா நம்ம இப்படி சிரிச்சோம்னா இப்படி சிரிச்சோம்னா நம்மளை விட்டுட்டு பொண்டாட்டி விட்டுட்டு போயிடலாம். ஒரே சிரிச்சோம்னாலும் பிரச்சனை, சிரிக்கலைனாலும் பிரச்சனை. ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறாளே, அது உண்மையா பொய்யா? உங்களை நான் கேட்குறேன். பொய். நம்மளும் வருஷத்தோடு தான் சிரிக்கிறோம். எந்த நோய் விட்டு போயிருக்கு? நாளாக நோய் கூடிக்கிட்டு தான் இருக்கு. சோறு அதிகமாக தின்னா சுகர், வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு, முட்டை சாப்பிட்டா வாய்வு, சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு, எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு. அப்புறம் எதைத்தான் திங்கிறது? நான் ஒரு யோசனை பார்த்தேன். என்னப்பா? இந்த வருஷம் வைக்க குளத்தை திங்கலாம் பார்த்தேன். அதை தின்னு முதல்ல. அதுவும் கிடைக்கல. ஏன்? கேரளாவில இருந்து ஒரு குரூப் வரேன். அவன் கட்டினா 80 ரூபாயா, நம்ம கட்ட சொன்னா 150 ரூபாயா. ஆகா, இது என்ன கொடுமை. மனுஷன் இப்ப எப்படி வாழ்றேன்னே தெரியல. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். தாய்மார்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. அதுலேயும் நிறைய ஆள் புருஷன்லாம் ரொம்ப கடுப்புல இருப்பேன். ஏன்? எதுனால? லூசு முண்டை வீட்டில் இருக்காம அவ வீட்டில் போயிட்டா சில்வர் குண்டன் தெரியாம, ரசம் தெரியாம அப்படியே எதுக்குள்ளே கையை விடுவேன். அன்னைக்கெல்லாம் ஊரில் போய் சாப்பிட நாடகம் அடியெல்லாம் வாங்க போயாச்சு. போய் உட்காந்து சாப்பாடு பண்ண ஒரு ஆம்பளையால் தான் பலமா இருந்தாங்க. இலையை போட்டு சோத்தை வச்சு குழம்பு ஊற்றியாச்சு. சரி, ஒரு ஆள் ரசத்துக்கு கையில் உள்ள தண்ணியை கொண்டாந்து ஊத்துறேன். வாழ்நாள்லேயே மறக்க முடியாது. அதையும் நம்மளால சொல்றேன், ரசம் சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னு. என்ன செய்யறது? இந்த சாப்பாட்டுக்காகத்தான் இந்த வாழ்க்கையே, இந்த ஒரு வயதுக்காகத்தான் நம்ம ஓடி ஓடி பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் உழைச்சி சம்பாதிக்கணும். அதனால் பெரும்பார்ந்த பெரியவர்களே, பெருமைப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே, மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலாசி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமுகு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களை, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப வேசாபன் மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிடு கிடக்கும் திருட்டு கட்டைகளே. சில கம்பெனி இருக்கேன், அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாச்சியை சுரண்டலாம்னு மற்றும் காய்ச்ச எல்லாம் ஒன்னே மாதிரி. ஆமா, மற்றும் காய்ச்சவாருக்கு ஒண்டிக்கட்டையே தொண்டிக்கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிலிருந்து இந்த நாடகத்தை காண்பதற்காக வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருகேன்னு வரவேற்று கொண்டு, ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். சரி. ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம். எது? கிராமிய நிகழ்ச்சி. சரி. ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா கரகாட்டம் வைக்கலாம். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். சரி. ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். அது என்னங்க டைவர்ஸ் நிகழ்ச்சி? டைவர்ஸ் நிகழ்ச்சினா பொண்டாட்டி வந்து புருஷன் தலையில குழம்ப தூக்கி ஊத்துறது, அதோட புருஷன் கிளம்புறது, அதான் டைவர்ஸ் நிகழ்ச்சி. அது அவ்வளவு செலவாகுமா? ஆமாண்ணே. ஒரு அம்மிக்கல் பார்த்தாது. அம்மிக்கல் வந்து கொல்றது கிருவை நிகழ்ச்சி. அது கிருவை நிகழ்ச்சியா? ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் நாடகம்தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்மளெல்லாம் காக்குகின்ற
இந்த ஊரிலே விட்டிருந்து பல ஊரிலே விட்டு இருக்கின்ற திருக்குளத்து காளியம்மன், நித்திய கல்யாணி, திருநேஸ்வரர் அனைத்து தெய்வங்களை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மைக்கு சூப்பர்னே அப்படியே கொஞ்சம் எக்கோ மட்டும் வச்சுக்கோங்க. அந்த உனக்கு எதுவும் ஏற்றணும்னா ஏற்றுக்க. நம்ம மைக் செட்டு இந்த காற்றுக்கு அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுக்க, ஒன்றுமே செய்யணும். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறா, கருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகிழகிலே முண்டகே கன்னியம்மா, பலூரில் வாழுகின்ற திருக்குளத்து காளியம்மா, பலூரில் வாழுகின்ற நித்திய கல்யாணி அம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அறிகிறார். இலகிலே முண்டக கன்னியம்மா, பல்லூரில் வாழுகின்ற குலத்து காளியம்மா, பல்லூரில் வாழுகின்ற குலத்து காளியம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அறிகிறார். எங்க அந்த ரோஸ் சேலை? ரோஸ் சேலை. அடா லூசு போயிடாது, அந்த அம்மா தூங்கி விழுகுதுடா. தூங்கி விழுகுதா? அப்போ நான் பாட்டு படிச்சு வரலையா? சாமி ஓம் பாட்டுக்கா வரும்? இப்படி தலைய ஆட்டவும் சாமி வந்துருச்சுன்னு நினைச்சேன். இப்போ நான் சாமியை இப்போ வர வைக்க. தம்பி
சாமி வர்றதுல ஆ. நீ ஹோட்டல்ல 4 மீன் தின்னு 2 முட்டையை தின்னுட்டு வர்ற. அண்ணே சாமியா சொன்னுச்சு அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஏண்டா ஆ? இங்க உள்ளவங்க எல்லாம் அசைவம் சாப்பிட்டு வந்திருக்காங்க. அவசியம். என்னது இப்ப நான் நம்ம ஊர்ல சாமியை நான் வர வைக்கிறேன். இங்க முடியாது தம்பி. அவசியம் வரும். வராது தம்பி. அண்ணே அவசியம் சாமி வரும். நம்ம ஊர்ல உள்ள தெய்வம் ஆ. சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த குலத்து காளியம்மன் ஆ. நித்திய கல்யாணி. ஓஹோ. அவசியம் சாமி வரும். சரி நான் சாமியை வர வைக்கிறேன். சரி. சாமி வந்துருச்சுன்னா ஆ. உங்க 4 பேர் சம்பளத்தை என்கிட்ட தந்துருங்க. சாமி வரலைன்னா ஏன் சம்பளத்தை நான் உங்கள்கிட்ட தந்து. என்ன மஜத்துக்கு லூச்சு பேல எங்க 4 பேர் சம்பளம் எவ்வளவு, ஓன் சம்பளம் எவ்வளவு? நான் சொல்றேன் கேளு. சாமி இப்ப நீ வர வைக்கிறேன்ங்கிற. சரி. சாமி வந்துருச்சுன்னா எங்க சம்பளம் வேணும்ங்கிற. ஆமா வாங்கிக்க. சாமி வரலைன்னா ஓன் சம்பளம், மருதமணி சம்பளம், மைக் செடி சம்பளம் எல்லாத்தையும் என்கிட்ட தரணும். அப்போ நம்ம உன் வீடு டைல்ஸ் ஒட்டுறதுக்கு நீ பிளான் பண்ணிட்டேன். நான் கொடுத்துட்டு வெறும் மாதிரியே முழிக்க. இப்போ சாமியை நான் வர வைக்கிறேன். சரி. வளர்த்த ஆத்தா முத்துமாரி, ஆத்தா காளியம்மா, நித்திய கல்யாணி. அவசியம் சாமி ஆடி வந்துடன்னு. யாரும் தயவு செய்து யாரும் சாமி வரையில யாரையும் பிடிக்காதீங்க, கையை கட்டாதீங்க, காலை கட்டாதீங்க, தெய்வ பக்தியோடு இருங்க. அவசியம் சாமி வரும். அப்படி எதுவும் சாமி வரலைன்னு வச்சுக்கிறேன் வளர்த்த ஆத்தாக்க. சரி. புருஷனை நினைச்சு பல்ல கடிங்க. அவசியம் சாமி வந்து. அது சாமி கிடையாதுப்பா, அது கோவம். அது சாமி கிடையாது. ஏங்க நிறைய பொம்பளையாளுக்கு கோவம் வந்தாலே அதுவே யாரும் விசில் அடிக்கிற பாரு. அப்ப அவ்வளோ வேதனை இருக்கா இங்க புருஷன் புள்ளப்பா. ஐயோ அப்ப நிறைய அவ்வளோ வரும். அவசியம் இப்ப சாமி வரும். தயவு செய்து யாரும் சாமி வரையில பிடிக்காதீங்க. நான் வளர்த்த ஆத்தா நித்திய கல்யாணி, குலத்து காளியம்மா, உன்னை நம்பித்தான் காலையில நான் சீட்டு காசு கட்டினேன். ஆண்டவனே வந்துரு வராம இருந்துடாது. இந்த காசை நம்பி 3 இடத்துல சீட்டு காசு கட்டுறதுக்காண்டி சாமி வந்துச்சுன்னா அது சாமி கிடையாது. ஆத்தா மகமாயி வந்து இறங்கடி ஆத்தா. ஏ நம்ம பக்கம்டா நீ. ஆனா லூச்சு போயில அவசியம் சாமி வரும். சாமி வரல யாரையும் பிடிக்காதீங்க. அண்ணா விபூதி தட்டை எடுத்துருவா. ரெடியா வை. சாமி அழைச்சு உங்களால முடிஞ்ச காணிக்கையை செலுத்திட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமி வரப்போறாடே. இன்னுமே நான் இன்னையிலேருந்து ஆரம்பிக்க போறேன். சாமி வந்து ஆடுறவங்கலாம் 5000 ரூபா வசூல் பண்ண போறான். ஐயா கோயில் வரி 5000 தான் போட்டிருக்கு. அப்படியா? அவசியம் இப்போ சாமி வரும். சாமி இப்போ சூட சேர்த்தாரு. சூட பத்திரமாய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆடி வரும். நீ என்னண்ணே சாப்பிட்ட? ஆம்பளட்டும் ஒரு கட்டிங்க கறி சாப்பாடு தானே. கண்டிப்பா வராது போ. ஐயா விபூதி கொண்டாந்தவரே கறி. ஐயா நீங்க நினைக்கிறது தான் தவறு. எங்க ஊர்ல ஒரு கோயில் பூசாரி இருக்காரு என் பங்காளி வீட்டுல. நான் பிறந்ததுலேருந்து பூசாரியா இருக்கேன். இதுவரை சாமி வந்ததில்லை. ஆனா அவசியம் இங்க சாமி வரும். சாமியா சொன்னுச்சு அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவம் சாப்பிடக்கூடாது. சாமி பேரை சொல்லி நல்லா அசைவம் சாப்பிட்றாரு தான் சாமியே வரும். இப்போ அவசியம் சாமி ஆடி வா. ஆத்தா ஓடி வாமா. ஆந்தா ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா? எங்காலி ஆத்தா துதி போட்டு கிளம்புறாடா. ஆத்தா துதி போட்டு ஆடி வருவாளா? ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா? எங்காலி ஆத்தா துதி போட்டு ஆடி வருவாளா? கூப்பிட்டா ஓடி வருவாளா? எங்காலி ஆத்தா துதி போட்டு ஆடி வருவா. அதோ கூப்பிட்டா கூப்பிட்டா ஓடி வருவாளா? காளியாத்தா துளி போட்டு ஆடி வருவாளா? மஞ்சள் முகத்தலகி ஓடி வாமா, மனசு இறங்கி நீ ஓடி வாமா. மஞ்சள் முகத்தலகி ஓடி வாமா, மனசு இறங்கி நீ ஓடி வாமா. அம்மா ஓடி வாமா, தாயே ஓடி வாமா, ஒரு சொல்லு ஆசையே ஓடி வா. பிடிக்காது பிடிக்காது. ஓடி வாமா, ஒரு சொல்லு ஆசையே ஓடி வா. அத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா? எங்காலி அத்தா தீ ஓட்டு ஆடி வருவா. அத்தோ கூப்பிட்டா கூப்பிட்டா ஓடி வருவாளா? காளியாத்தா துளி போட்டு ஆடி வருவாளா? அம்மா மஞ்சள் முகத்தலகி ஓடி வாமா, மனசு இறங்கி நீ ஓடி வாமா. மஞ்சள் முகத்தலகி ஓடி வாமா, மனசு இறங்கி நீ ஓடி வாமா. அம்மா ஓடி வாமா, தாயே ஓடி வாமா, ஒரு சொல்லு ஆசையே ஓடி வாமா. ஓடி வாமா தாயே ஓடி வாமா, ஒரு சொல்லு வாசகியே ஓடி வாமா.
துளி போட்டு ஆடி வருவாளா மஞ்சள் முகத்தழகி ஓடிவாமா மனசு இறங்கி நீ ஓடிவாமா முகத்தழகி ஓடிவாமா மனசு இறங்கி ஓடிவாமா அம்மா ஓடிவாமா தாயே ஓடிவாமா ஒரு சொல்லு வாசையே ஓடிவாமா ஓடிவாமா தாயே ஓடிவாமா ஒரு சொல்லு வாசையே ஓடிவாமா அம்மா அத்தமலை எல்லையிலே குடி கொண்ட முத்துமாரி முத்துமாரி நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே குடி கொண்ட முத்துமாரி முத்துமாரி அம்மா குடி எல்லையிலே எல்லையிலே குடி கொண்ட முத்துமாரி துறை எல்லையிலே எல்லையிலே குடி கொண்ட முத்துமாரி முத்துமாரி அம்மா வைத்தூர் எல்லையிலே எல்லையிலே குடி கொண்ட முத்துமாரி ஓடிவாமா வைத்தூர் எல்லையிலே எல்லையிலே குடி கொண்ட முத்துமாரி ஓடிவாமா காஞ்ச சமயபுரம் மாரியம்மா சங்கட்டங்கள் தீர்ப்பவரே மாரியம்மா மாரியம்மா சங்கடங்கள் தீர்ப்பவளே மாரியம்மா அம்மா காஞ்ச சமயபுரம் மாரியம்மா சங்கட்டங்கள் தீர்ப்பவரே மாரியம்மா சமயபுரம் மாரியம்மா சங்கடங்கள் தீர்ப்பவளே மாரியம்மா அம்மா இந்திரப்பட்டி எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி அத்தோ திரவட்டி எல்லையிலே எல்லையிலே குடி கொண்ட முத்துமாரி முத்துமாரி அம்மா தாயமங்கல எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி ஓடிவா அத்த கூப்பிட்டா ஓடா கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியாத்த தீ ஓட்டு ஆடி வரும் அத்தோ கூப்பிட்ட ஓடி வருவாளா காளியாத்தா கடி போட்டு ஆடி வருவாளா அம்மா உடுக்கை பிடித்தவளே அத்தா ஒத்து ராஜு அணிந்தவளே உடுக்கை பிடித்தவளே அத்தா ஒத்து ராஜு அணிந்தவளே ஓடிவாமா ஓடிவாமா தாயே ஓடி சொல்லு ஓடி வாமா ஆயா ஓடி வாமா ஒரு தொழிலே வாசை முகத்தழகி ஓடிவாமா மனசு இறங்கி நீ ஓடிவாமா மஞ்சள் முகத்தழகி ஓடி வாமா மனசு இறங்கி நீ ஓடி வாமா ஓடிவாமா தாயே ஓடிவாமா ஒரு சொல்லு வாசையே ஓடிவாமா ஓடிவாமா தாயே ஓடிவாமா ஒரு சொல்லு வாசையே ஓடிவாமா அத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா அரியத்த தீ போட்டு ஆடி வருவாளா அத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா அரியத்த தீ போட்டு ஆடி வருவா இந்த சாமி வந்தவள அமைதியா புடிங்க ஹலோ ஹலோ அண்ணே பேசாரு கெயின் சார் அமைதியா அமைதியே உட்காரவங்க வளர்த்து ஆத்தாக்கலை சக்தி வாய்ந்த தெய்வம் ஆனால் சாமி வந்து கம்பு சுத்தின சாமி என்னை தாண்டா நான் பார்க்குறேன் ஏய் சாமி முத கருப்பர் வந்து தான் அழைச்சி விட்டுச்சு நீனா சாமி அழைச்சா ஐயா சாமி வந்து கருப்பர் எங்க இருந்து ரோட்ல இருந்து வந்துச்சு இந்த ஐயா கருப்பர் அது கருப்பர் இல்லை இது பிராந்தி ஐயா ஏய் இது நொண்டி கருப்பர்ரா நொண்டி கருப்பு இல்லைங்க ஒரு கட்டு போட்ட கருப்பு அப்படியா உண்மையிலே ரொம்ப எல்லாம் ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்க நான் தாத்தாக்க பெண்கள்லாம் ஏன்னா உண்மையிலே நம்ம ஊரில் உள்ள தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் அந்த குலத்து காளியம்மன் நித்திய கல்யாணி இன்னும் நம்ம சாமி பாட்டு பறித்து சாமியை வர வைக்கலாம் ஊருக்கார சந்தேகப்பட்டுறப்படாது நோட்டீஸில் வள்ளி திருமணம் போட்டாங்க இவங்க மகவாய் மாதிரியே நடத்திக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பான தெய்வம் எல்லாரும் உற்சாகப்படுத்த என்பதை தெரிவித்து கொண்டு மற்றும் இன்னகரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய பழுவூர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக இங்கு தம்பி கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பளித்துள்ளார்கள். இந்த சாமி பாடலை பாராட்டி இந்த சாமி அழைத்ததற்காக பலூர் இளைஞர் மன்றத்தின் சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அந்த இளைஞர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அன்றைய கலந்த வணக்கம். அப்பாடா நாளை காலையில் கொஞ்சம் காசு கம்மியாக இருந்துச்சு, ஆண்டே நமக்கு எப்படியாவது வழி விட்டுருவேன். அன்புலர்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே, ஏன்னா ஒரு பாடல் முடிஞ்சோன்னா நல்லா கைதட்டி உற்சாகம். ஏன்னா கைதட்டினா தான் ப்ரெஷர் குறையுதான். மனுஷன் பர்த்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும், உட்காந்தே இருந்தோம்னா கால் மரன்னு காலு சூவேரிக்கணும். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு தான் கைத்தட்ட சொல்கிறது.
அதனால தான் ஊரில் நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தைய கூலி கொடுத்து தச்சு பின்னால் நிலை 2 ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு